இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா டீ எடுத்துட்டு வந்திருக்கம்மா, எடுத்துக்கோங்க. டீ வேணும்னு உன்கிட்ட நான் கேட்டேனா? அது உங்களை பார்க்கும்போது டீ தேவைப்படுமோன்னு எடுத்துட்டு வந்தம்மா. என்ன பார்க்கும்போதுனா எப்படி இருக்கனா? எப்படி இருக்கனா? வரும்போது ஷாக்கா வந்தீங்கம்மா. என்னமோ மிஸ் அம்மாவை வேற என்னென்னமோ கேள்வி கேட்டீங்க. இப்ப பார்த்தா ஏதோ யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க. அதான் தலைவலி ஏதோ இருக்குமோன்னு டீ கொண்டு வந்தேன், எடுத்துக்கோங்க. தலைவலி இல்லடி, என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அம்மா. அம்மாதான், என் தலையே வெடிச்சிரும் போல. அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? காலு கீழே பூமி அதிர மாதிரி இருக்கு. அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? இல்லம்மா. என்ன செய்யறதுன்னு புரியாம எல்லா நேரமும் வெடிக்கிற மாதிரி இருக்கு. உன்னால ஏதாவது செய்ய முடியுமா? இல்லம்மா. ஏதாவது செய்ய முடியுமா? சொல்ல, ஏதாவது செய்ய முடியுமா? எதுவும் செய்ய முடியாதுமா. ஆனா என்கிட்ட சொல்றதுனால உங்க மனசுல இருக்க கோவம், பயம், கஷ்டம் எல்லாம் கம்மியாகும்லம்மா. என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? சொல்லு, என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? நம்ம வீட்டுல மிஸ் அம்மா இருக்காளே, அவ யாருன்னு தெரியுமா? பாக்கியலட்சுமி தானம்மா இங்க இருக்குது. அந்த பாக்கியலட்சுமி யாருன்னு தெரியுமா? பாகி, ஆர்ஜே பாகி. நான் தான் உங்க எல்லாருடைய ஃபேவரட் ஆர்ஜே, ஆர்ஜே பாகி. அப்படியா? இறந்து போன அருந்ததிக்கும் இந்த வீட்ல இருக்க பெருசங்களுக்கும் பிடிச்ச ஆர்ஜே பாக்கி தான் இந்த மிஸ் அம்மா. இந்த விஷயம் இந்த வீட்ல இருக்கவங்களுக்கோ இல்ல அமருக்கோ இல்ல அந்த பாக்கியலட்சுமிக்கோ தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பாக்கியலட்சுமிக்கும் அருந்ததிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு தெரியுமா? என்ன என்ன சம்பந்தமா? இந்த மிஸ் அம்மா செத்து போன அருந்ததியோட தங்கச்சி. ஏங்க இல்ல அக்கா. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிறதா அக்கா தங்கச்சின்ற பந்தம். ரெண்டு பேரும் கூட பிறந்த சொந்த அக்கா தங்கச்சிங்க. என்னக்கா, மனோகரிய பாத்துட்டு வரேன்னு போய் இவ்வளவு சைலண்டா வந்து நிக்கிற நீ போய் அவங்கள பாத்தியா இல்லையா? நான் அவங்கள பார்த்தேன். நீ போன வேலை என்னாச்சு சொல்லு. நான் போய் அந்த வேலை முடியாம இருக்குமா? நினைச்சது நினைச்சபடியே நடந்துருச்சு. மாமாவை பயங்கரமா பயமுறுத்திட்டேன். அக்கா, சரி மனோகரி என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லலடா. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அருந்ததியும் பாக்யாவும் அக்கா தங்கச்சின்னு சொன்னதும் அமைதியா போயிட்டா. ஆனா இதெல்லாம் சொன்னா பாகி ஷாக் ஆகணும், இல்லனா மாமா ஷாக் ஆகணும். நடுவுல அவங்க எதுக்கு ஷாக் ஆகணும்? தெரியலடா. அந்த மௌனத்துக்கு பின்னாடி நிறைய ரகசியம் இருக்குமோன்னு தோணுது. அந்த மனோகரி இங்க யாருக்குமே தெரியாம நிறைய விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கான்னு தோணுது. சரி விடுக்கா, அவங்க என்ன மறைச்சா நமக்கு என்ன? அவங்க கிட்ட நீ போய் டீல் பேசுனியா இல்லையா? பாக்கி கூட எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வச்சுதான் வாழணும். இல்லடா, எல்லாம் முத நாளே போய் பேசினா எப்படி? ரெண்டாவது தடவை பாக்குறப்போ போய் டீல் பேசுறேன். நமக்கு வர பணத்தை விட அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அதிகமா வாங்கலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி ஏதாவது ஒண்ணு செஞ்சு உனக்கும் அந்த பாக்கியக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? எலெக்ஷன்ல நிக்க போறேன்னா சொல்ற? நிக்க போறது நான் இல்லாமோ வேற நீதான். அஞ்சு, நீ எதுவும் சொல்லாதாமோ. எங்க ஓட்ஸ் எல்லாம் எங்க அக்காக்கு தான். அப்போ உங்க அக்காவுக்கு டோட்டலா வரப்போற ஓட்டு 4 ஓட்டு தான். யாருக்கு எத்தனை ஓட்டு வரப்போகுதுன்னு நம்ம பாப்போம்.
பார்க்கலாம். பாத்துக்கோ. என்ன அஞ்சு உங்க எத்து காட்டுறதுக்கு என்ன மாட்டி விட்டுட்ட? அம்மு, அவன் திமிரா கேட்ட உடனே எனக்கு கோவம் வந்துடுச்சு. உனக்கு கோவம் வந்தா நீ போட்டி போடு. ஏன் பேர் எதுக்கு சொன்ன? சில்ல அம்மு, இதுக்கெல்லாம் நீ ஏன் இவ்ளோ கவலைப்படுற? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிடு சாப்பிடு. என்ன இந்த அம்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா இவங்களோட கால் தான் வருது. ஹலோ. டேய், இன்னும் நீ சென்னையிலே இருந்துட்டு என்னத்தை கழிச்சுக்கிட்டு இருக்க? நான் இன்னும் இங்க தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன ஃபாலோ பண்ண சொல்லி யாராவது ஆள் வச்சிருக்கீங்களா என்ன? போய் மூடு. நீ பல்லவரத்துல இருக்கிற உன் ஃப்ரெண்ட் ரூம்ல இருக்கல? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? எனக்கு மட்டும் இல்லடா, அமருக்கு கூட தெரிஞ்சு போச்சு. உன்னை தேடி ஏற்கனவே கிளம்பிட்டாரு. எந்த நிமிஷத்துலயும் அங்க வந்துடலாம். இப்ப நான் என்ன பண்றது மேடம்? எங்கயாவது போ. அமருக்கு அவன் வைஃப் எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியாது. நீ அமர் கையில மட்டும் கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. மிலிட்டரி டியூட்டின்னு எல்லாத்தையுமே மறந்துடுவான். உயிர் மேல உனக்கு கொஞ்சமாவது ஆசை இருந்தா அங்க இருந்து முதல்ல ஓடிப்போ. சீக்கிரம் போ. சரிங்க மேடம். ரத்தோ சார்.